நிச்சயமாக அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் பரிசீலிக்கிறான்னு தான் எங்களோட முடிவு. ஆனால் 25ஆம் தேதி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. கலந்துரையாடல் அல்லது கட்சிகளோடு பேசுவதற்கு 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட 25ஆம் தேதி அவர்கள் ராஜேந்திரகுமார் அளித்த கூட்டங்களுக்கு பங்கு பெற்றுவதை பற்றியான எந்த தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை. மறுபடியாக அதில் கலந்து கொள்வார்களோன்றது எனக்கு சரியா தெரியல. ஆனால் நான் அப்போ அந்த முடிவில்லாதபடியால் கலந்து கொள்கிற சாத்தியங்கள் குறைவேண்டு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை 2 பேர் போய் கலந்து கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் அந்த இதில் கலந்து கொள்வதாக, ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். சொல்லி ஆகணும், கருந்துணவாராக்களுடைய அந்த அவருடைய ஒஃபரன்னு சொல்லக்கூடிய முன்வைப்பை நாங்கள் நிராகரிக்க இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அதை காலப்போக்கில் பரிசீலிக்கலாம் என்ற முடிவோடு தான் இருந்தாங்க. ஆனால் 25ஆம் தேதியில் கலந்து கொள்றதை பற்றி எனக்கு சரியாக தெளிவாக தெரியல. கட்சி ரீதியாக இதுவரையில் நான் தான் இது தலைவர், பதிலெல்லாம் ஜாபில் இல்லை, செயலாளரும் பதில் இல்லை, அவரும் ஜாபின் படி பொதுச் செயலாளர் தான். சரியோ புள்ளியோ இப்போதைக்கு நான் 12 வச்சுக்கொள்வோம் பதில் தலைவர் என்ற வகையில். எனக்கு அப்படி ஒரு அறிவித்தல் அல்லது அழைப்பு கிடைக்கல. மற்றது பொதுச் செயலாளருக்கு கிடைத்ததாகவும் எனக்கு தெரிவிக்கப்பட இல்லை. திரு ஸ்ரீதரன் எம்பிட்டு தான் சொன்னால் நீங்கள் அந்த விடயத்தை முதல் முன்வையும் கொண்டு அவர் தான் அந்த விடயங்களை முன்வைத்து விளங்கமாக சொன்னவர். என்ன கதைச்சது, எவ்வாறு கதைச்சது, என்னுடைய இந்த மாதிரி பகிர்ந்து கொண்டு எல்லாம் கதைச்சது ஸ்ரீதரன் அதை பேசினவர். நிச்சயமாக அது அந்த அந்த அப்படியே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிக்கிறான்னு தான் எங்களோட முடிவு. ஏன்னா அதுக்காக தான் அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம்.